உயிர் காணிக்கை. பௌர்ணமி இரவு. ஊரே அடங்கிய வேளையில் பழைய ஆலமரத்து பாதையில் வேலன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தான். காற்று கூட வீசாத அந்த நிசப்தத்தில் திடீரென மெல்லிய சலங்கை சத்தம் அவன் பின்னால் கேட்கத் தொடங்கியது. அதோடு மல்லிகைப்பூவின் வாசம் வேறு. பயத்தில் அவன் வேகத்தை அதிகரிக்க அந்த சலங்கை சத்தமும் அவனுக்கு மிக அருகாமையில் கேட்டுக்கொண்டே வர, சட்டென சைக்கிளை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பியபோது யாருமில்லை. ஆனால் தரையில் ஒரு ஜோடி கொலுசுகள் மட்டும் கிடந்தன. திகிலுடன் அதை உற்று பார்த்தபோது அந்த கொலுசுகள் திடீரென்று காணாமல் போயிருந்தது. வேலனுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க, அலறி அடித்துக் கொண்டு சைக்கிளை வேகப்படுத்த, தூரத்தில் இருந்த பாழடைந்த கிணற்றிலிருந்து, "ஏன் என்னை விட்டுட்டு ஓடுற?" என்ற ஒரு பெண்ணின் கணீர் குரல் கேட்டது. அந்த குரலை அவன் இதற்கு முன்பு கேட்டிருக்கிறான். அது வள்ளியின் குரல். அவள் இறந்து பல வருடங்களாகிறதே. திரும்பிய வேலன் முகம் தெரியாத ஒரு உருவம் காற்றில் மிதப்பதைக் கண்டு உறைந்து போனான். அடுத்த நொடி அவன் சைக்கிளின் பின் இருக்கையில் ஒரு பாரமான அமர்வு உணரப்பட, சலங்கை சத்தம் மீண்டும் அவன் காதருகே மிகத் தெளிவாக ஒலித்தது. வேலன் நடுக்கத்துடன் திரும்பி பார்த்தபோது காலியாக இருந்த பின் இருக்கையில் ஈரமான கூந்தலும் இரத்தம் கசியும் பாதங்களும் தெரிந்தது. "அன்று நீ செய்த பாவத்திற்கு இன்று உன் உயிர் காணிக்கை." அடுத்த நொடி குளிர்ந்த கைகள் அவன் கழுத்தை சுற்றி வளைக்க, ஊர் எல்லையை தொடும் முன்பே அவனது அலறல் முற்றிலுமாக அடங்கிப் போனது. பல ஆண்டுகளுக்கு முன் அதே பௌர்ணமி இரவில் இதே ஆலமரத்தடியில் தனியாக வந்த வள்ளியை கெடுத்த வேலன் இதே பெரிய ஆலமரத்தில் தூக்கில் தொங்கவிட்டிருந்தான். ஊரும் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று நம்பியது. அவன் செய்த ஒரு துரோகத்தால் உயிரிழந்த அந்த பெண்ணின் ஆத்மா பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தது. இப்போது அவனை கொன்ற மகிழ்ச்சியோடு அங்கிருந்து சென்றது வள்ளியின் ஆவி. எழுத்து: சரவணன் சூர்யா.